Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Fala tuti'il kafirina wajahidhum bihi jihadan kabira. Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam la yu'minu ahadukum hatta yakuna hawahu taba'an lima ji'tu bihi. Atau kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim. Wa nahnu ala dhalika minasy syahidin wa syakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள், தாபஈன்கள், தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 53வது வயதிலே மக்காவிலிருந்து எப்படி மதீனாவிற்கு பயணம் செய்தார்கள் என்ற வரலாறை கண்டோம். பெருமானார் இந்த மக்காவிலே இருக்கிற காலத்தில் நபித்துவத்தை வாங்கி வந்து 40லிருந்து 53 வயது வரை 13 ஆண்டு காலம் பெருமானாரோடு சேர்ந்து இருந்து பெருமானாருக்கு உதவியவர்களுக்கு பெயர் முஹாஜிரீன்கள். அன்னலாரும் மக்கத்து முஹாஜிரீன்களும் என்ற தலைப்பில் இன்றைக்கு பேசப் போகிறோம். பெருமானாரும் முஹாஜிர் தான். மக்காவாசிகள் அத்துணை பேர்களுக்கு முஹாஜிர் என்று சொல்லப்படும் காரணம் மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள். ஹிஜ்ரத் என்று சொன்னாலே இடம்பெயர்தல். இந்த முஹாஜிரீன்கள் இஸ்லாத்திற்கான வேர்கள். பெருமானாரும் பெருமானாரது தோழர்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாத்தை வளர்த்து இந்த தீனை வளர்த்து நம் கையில் கொடுத்திருக்கிறார்கள். நாம் இந்த தீனுக்காக என்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்துத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மார்க்கத்திற்காக நாம் பட்ட கஷ்டங்கள் என்ன? பெருமானார் இந்த தீனை உருவாக்கி 240 கோடி மக்களை சம்பாதித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பட்ட கஷ்டம் சொல்லிலடங்காது. பெருமானார் ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டு வந்து குர்ஆனை சொல்லுகிற போது பெருமானை மஜ்னூன் என்றார்கள், பைத்தியம் என்றார்கள். சில பேர்கள் அசாத்தீருல் அவ்வலீன், முன்னோர்களின் கட்டுக்கதை என்றார்கள். சில பேர்கள் அல்லகாத்து அஹ்லாம், இவர் கனவு கண்டுவிட்டு வந்து சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். வேறு சிலர்கள் இவர் சூனியக்காரர் என்றார்கள். இன்னும் சிலரோ இவர் கவிஞர் என்றார்கள். பல்வேறு கோணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கிண்டல் செய்தார்கள். இந்த நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் கவலையில் இருக்கிற போதெல்லாம் பெருமானாருக்கு ஆறுதலாக இஸ்லாத்திற்குள்ளே ஒரு சிலர் நுழைவார்கள். எல்லோரும் கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கிற போதுதான் அபூதர், பெரிய அறிஞர் அபூதர், தன் தம்பியை அனுப்புகிறார். முஹம்மதை குறித்து மக்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்டுவார்கள். மக்காவுக்குள்ளே வருகிறார் அபூதரினுடைய தம்பி அனீஸ். இந்த முஹம்மதை குறித்து என்ன பேசுகிறார்கள்? சிலர் முஹம்மதை மஜ்னூன், பைத்தியம் என்கிறார்கள். சிலர் கவிஞர் என்கிறார்கள். சிலர் சூனியக்காரர் என்கிறார்கள். பல்வேறு விதமாக பேசுகிறார்கள். அண்ணன் சொன்னாரு, இந்த கல்வி எல்லாம் படித்து விட்டு வா,
அவருக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்த்துவா. அணி சென்றார், கவிஞர்கள் இடத்தில் கவியை படித்தார், ஜோசியக்காரர்களிடத்திலே ஜோசியத்தை படித்தார், சூனியக்காரர்களிடத்திலே சூனியத்தை படித்தார். எல்லாத்தையும் படித்துவிட்டு பெருமானார் சொல்வதையும் வந்து கேட்கிறார். கேட்டுவிட்டு ரிப்போர்ட் அண்ணனுக்கு கொடுக்கிறார். அபூதர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார், அண்ணன் அண்ணா, நான் கவிஞர்களை கண்டேன். அந்த கவி முழுக்க கற்பனை கலந்திருக்கிறது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கவிகள் என்றாலே கற்பனை தான். கவிகளில் கற்பனை இருக்கிறது. சூனியக்காரர்களிடத்திலே பிரிவுகள் இருக்கிறது. ஒருத்தரை சேர்க்கணும்னா இன்னொருத்தரை பிரிக்கணும். சூனியக்காரர்களிடத்திலே பிரிவினை இருக்கிறது. மஜ்னூன் என்று சொன்னாய், பைத்தியம் என்று சொன்னாய், அவர் பேச்சு யாருக்கும் இணங்காது. ஆனால் இந்த முகம்மதை கண்டேன், இந்த முகம்மதின் பேச்சிலே உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அணி சொல்ல அபூதர் ரலியல்லாஹு புறப்பட்டு வருகிறார்கள். முஹாஜிர் அபூதர் ரலியல்லாஹு தஆலா புறப்பட்டு வந்து 14 நாட்கள் பெருமானாரை கவனிக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஈஸியா இஸ்லாத்துக்குள்ள வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கமாய் ஆய்வு செய்து இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள். 14 நாள் பெருமானார் எப்படி இருக்கிறார்கள், அவர் யாரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், என்ன பேசுகிறார், உண்மையை பேசுகிறாரா, சத்தியம் இருக்கிறதா என்று பார்த்து 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 அலி ரலியல்லாஹு தஆலா 14வது நாள் என்ன தொடர்ந்து இங்கே இருக்கிறீங்களே, அப்பதான் சொன்னாரு, நான் இந்த முகம்மதை ஆய்வு செய்ய வந்தேன், எனக்கு உணவில்லை, ஜம்சமை குடித்தேன். இந்த ஜம்சமை என்ன நோக்கத்திற்கு குடிக்கிறோமோ அந்த தன்மையை கொடுத்தது. உணவு என்று நினைத்து குடித்தேன், உணவின் ஆற்றலை கொடுத்தது. முகம்மதை பொய் சொல்லி பார்க்கவில்லை, பிரிந்தவர்களை முகம்மது இணைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த முகம்மதை காட்டுங்கள், நானும் ஈமான் கொள்ள வேண்டும். அபூதர் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொள்ளுகிறார்கள். ஒரு பக்கம் எதிரிகள் பெருமானாரை தாக்கினாலும் மறுபக்கம் பெருமானாருக்கு ஆதரவாக ஒரு சிலரை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். இன்னொரு பக்கம் இந்த அபூ ஜஹில், உத்பா, ஷைபா, வலி எல்லாம் தாருன் நதுவாவிலே உட்கார்ந்து கொண்டு உமையாவை அழைக்கிறார்கள். கவி உலகின் மாமேதை, இன்னைக்கு வைரமுத்து மாதிரி, அன்னைக்கு உமையா. உமையாவினுடைய கவிதைக்கு அரபுகள் எல்லாம் அடிமை. இந்த கவிஞர்கள் எப்பொழுதும் இலக்கியவாதிகளாக இருப்பார்கள். இலக்கியம் இல்லை என்றால் கவி வராது. அரபு இலக்கியவாதி உமையா. உமையா 2 செந்நிற ஒட்டகையை பிடித்துக்கொள், முகம்மதிடத்தில் செல், என்னவோ தன்னை நபி என்று சொல்லுகிறார், வகி வருகிறது என்று சொல்லுகிறார், உன் கவியால் முகம்மதை தலைகுனிய வைத்து விட்டுவார். அப்படி முகம்மதை நீ வென்று விட்டால் உனக்கு மீதமுள்ள 8 செந்நிற ஒட்டகைகள், ஆக 10 ஒட்டகைகள் பரிசு. உமையா செல்லுவார். உமையாவை கவியில் மிஞ்சுவதற்கு அரபுலகத்தில் ஆள் இல்லை. அந்த உமையா சென்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, என்ன வகி வந்தது என்று சொல்லுகிறீரே முஹம்மத், என்ன வந்தது? அலிஃப் லாம் ரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வசனங்களை ஓதினார்கள். நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வந்த உமையா தலை குனிந்து செல்லுகிறார். தலை குனிந்து சென்றார். தாருன் நதுவாவிலிருந்து பார்த்த அபூ ஜஹில் சொல்லிவிட்டான். அபூ ஜஹில் சொல்லிவிட்டான், இந்த உமையாவுக்கும் முகம்மது சூனியம் வைத்து விட்டார். உள்ள நுழைகிறார், தலை குனிஞ்சு நுழைகிறார். என்ன உமையா, அரபுலகின் தலைவரே, முகம்மதிடத்தில் என்ன பேசினார்? அப்ப உமையா சொன்ன வார்த்தை இதுதான், எல்லா நூட்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. இன்ன லஹு லஹலாவா, இன்ன அலைஹி லதலாவா, அஹலாஹு முஸ்மிரா வஸ்பலுஹு முஅத்திக் மஹாதா கவுலுல் பஷர் இன்னஹு யஅலு வலா யுலா அலைஹி. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மேல் பகுதி கீழ்ப்பகுதி எல்லாம் ஆய்வு செய்தேன். அத்தனையும் சுவை. இது மனித சொல்லல்ல,
உமையா தாருன் நதுவாவுல சொல்றார், இது மனித சொல் அல்ல, இதோடு உலகத்தில் யார் மோதினாலும் அதுதான் வெற்றி கொள்ளுமே தவிர உலகத்தில் இருக்கிற எந்த கவிஞனும் அதை வென்றுவிட முடியாது. அபூஜஹலிடத்திலே சொல்லிவிட்டு வருகிறார், உமையா என்றால் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெல்வதற்கு பல்வேறு முயற்சிகள். இங்கொரு பக்கம், இன்னொரு பக்கம் உக்பத் இப்னு அபீ முகீத், அல்லாஹு அக்பர், பெருமானார் தொழுது கொண்டிருக்கிற போது கழுத்திலே கயிற்றை வைத்து இருக்குகிறார், நாயகத்தை கொள்வதற்கான முயற்சி. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்து சொல்கிறார்கள், உக்பத் இப்னு அபீ முகீத், ரப்பி அல்லாஹ், என் ரப் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களை நீங்கள் கொலை செய்வீர்களா? கொலை செய்வீர்களா? இதுதான் அரபுகளின் இலக்கணமா? வந்தவர்களை வாழ வைக்கிற மக்கத்து பூமியிலே ஒரு புனிதரை கொலை செய்ய போகிறீர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு தடுக்கிறார்கள். ஆனாலும் அவன் விடவில்லை அந்த கயவன். உக்பத் இப்னு அபீ முகீத் ஒரு நாள் காபத்துல்லாஹ்வினுடைய வளாகத்திலே எல்லா குறைஷி தலைவர்களும் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப சொன்னா உக்பத் இப்னு அபீ முகீத், இன்னைக்கு பாய் ஒட்டகம் அறுத்திருக்கிறார், ஜஸூரே பனூ ஃபுலான், இந்த நபர் ஒட்டகம் அறுக்கிற தினம் இந்த தினம், அந்த குடலை எடுத்து கொண்டு வந்து இந்த முகம்மதின் முதுகில் போடுவது யார்? ஒட்டகத்தினுடைய குடல் ஒரு 2 கிலோ இருக்குமா? எவ்வளவு இருக்கும்? ஒட்டகத்தினுடைய குடல் 100 கிலோ, 75-100 கிலோ இருக்கக்கூடிய குடலை தூக்கி வருகிறார்கள். பெருமானார் சஜிதாவில் இருக்கிற போது கண்மணி நாயகத்தின் மீது ஒட்டகத்தின் குடல் போடப்படுகிறது. பெருமானார் சஜிதாவிலிருந்து எந்திரிக்க முடியல. சென்று கொண்டிருந்த ஒரு அரபி சொன்னார், பாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே, உங்கள் தகப்பனாரின் முதுகிலே ஒட்டக குடலை போட்டிருக்கிறார்கள். தகப்பனார் கடும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சின்ன பிள்ளை பாத்திமா வேகமா வந்து அந்த ஒட்டக குடலை எடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே எல்லோரையும் மன்னித்த நாயகம், யாருக்குமே சாபம் கொடுக்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அல்லாஹும்ம அல்இன் ஃபுலானா, அல்லாஹும்ம அல்இன் ஃபுலானா, இந்த ஒட்டகத்தின் குடலை யாரெல்லாம் என் மீது போட்டார்களோ அந்த 7 பேருக்கும் சாபமிட்டார்கள் காபாவிலே. அப்பயே பயந்துட்டான், முஹம்மதின் சாபம் கண்டிப்பாக பழிக்கும். எந்த 7 பேரை பெருமானார் சபித்தார்களோ அந்த 7 பேர்களும் பத்ர் போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். யார் பேரையெல்லாம் பெருமானார் சொன்னார்களோ எல்லோரும் மடிந்தார்கள் என்பது வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கித்தான் அந்த முஹாஜிர் இந்த தீனை வளர்க்கிறார்கள். அல்லாஹு அக்பர். லிமாதுல் அஸ்தி வரலாறு தெரிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறார். உங்களை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து பேசுகிறார்களே, முன்னோர்களினுடைய கட்டுக்கதைகளை சொல்லி ஏமாற்றுகிறீர்களா? பெருமானாரை பிடிச்சாரு, நேர தாடியை பிடிச்சாரு, ஆடியை பிடிச்சிட்டு கேட்கிறாரு, கட்டுக்கதைகளை சொல்லி ஏமாற்றுகிறீர்களா? எல்லா வரலாறுகளையும் அறிந்தவன் இந்த லிமாத், எந்த கதைகளை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹ் நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா. இது எங்கே ஓதப்படுகிறது? ஒவ்வொரு ஜுமாவிலும் ஓதப்படுகிற இந்த அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு என்ற ஹம்தை பெருமானார் ஓதினார்கள். லம்மா லிமாதுல் அஸ்தி தலைகுனிந்தார். உங்களைத்தான் எல்லோரும் பொய்யர் என்கிறார்களா? முன்னோர்களின் கட்டுக்கதை என்று சொல்லுகிறார்களா? நான் கரம் பிடிக்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டுமல்ல, லிமாத், யாராவது முஹம்மது பொய்யர் என்று சொன்னால் அவன் தான் பொய்யர். முஹம்மதை விட இலக்கியத்தோடு அழகாக தீனை சொல்லக்கூடியவன் யாரும் இல்லை என்று சொல்லி காட்டுகிறார். ஒரு பக்கம் ஏசுகிறார்கள், ஒரு பக்கம் இஸ்லாம் வளர்க்கிறது, இன்னொரு பக்கம் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களே
அபூலஹப் யார்? பெருமானாருக்கு அபூலஹப் சிறிய தந்தை. பெருமானார் பிறந்த செய்தி கேட்டவுடன் அடிமையை உரிமை விட்டவர் சுவைபா. ஆனால் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற போது எதிரியாக மாறுகிறார். தப்பல்ல கலி ஹாதா ஜமாஅத்னா, நாசமா போக இதுக்குதான் எங்களை கூப்பிட்டியான்னு கேட்டார். பெருமானாரை பார்த்து நாசமா போகன்னு சொன்ன உன்னை அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டாங்க. பெருமானார் யாரையும் திட்டினதில்லை, அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூலஹபின் கரங்கள் நாசமாகும். நீ ரசூலை ஏசுகிறாயா? இந்த அபூலஹபுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பிள்ளைகளை கொடுத்திருந்தாங்க, உத்பா உதைபா. அபூலஹபினுடைய மக்களுக்கு பேரு உத்பா உதைபா. இந்த 2 பேத்துக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கையா உம்மு குல்சூம் 2 பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அக்கா தங்கச்சிய. பெருமானார் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னவுடன் அபூலஹப் செய்த வேலை என்ன தெரியுமா? மருமகள் என்று கூட பார்க்காமல் மருமகளின் முடியை பிடித்து இழுத்து செவற்றிலே அடித்து, மாமனார் செய்கிற வேலை, செவற்றிலே அடித்து மகன்களை அழைத்து நீங்களும் சித்திரவதை செய்ய வேண்டும், செய்தியவர்களை தலாக்கு விட வேண்டும். பெருமானாரின் பிள்ளைகள் விதவைகளாய் வீட்டில் வந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருக்கும்? இப்படி வீட்டுக்கு அனுப்புகிற போது இந்த உத்துபா ருக்கையாவை நேரா கொண்டு வந்து விடல. பெருமானார் நிற்கிற போது தள்ளி தள்ளி அந்த ருக்கையா வந்து பெருமானாரின் காலில் விழுகிறார்கள். தலை அடிக்கிறது, தாஹ ரசூலின் கண்கள் குளமாகிறது. பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கீலாவை. அல்லாஹ் ஒரு சத்தியத்தை சொன்ன என்னுடைய மகள் இன்றைக்கு தலை உடைந்து நிற்கிறாள். என் மகளுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியவருக்கு ஒரு மிருகத்தை சாட்டு, மிருகத்தை சாட்டு. பெருமானார் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அவங்க தான் எப்பயுமே சிரியா பயணம் வியாபாரத்திற்கு செல்லுகிற போது அபூலஹப் சொன்னானா, முகம்மதினுடைய வாக்கு எப்பயுமே உண்மையா இருக்கும். ஒரு மிருகத்தை வேறு சாட்ட சொல்லி இருக்கிறார், தம்பி நீ வியாபாரத்திற்கு செல்லாது. இல்லை கண்டிப்பா நான் போகணும், வியாபாரத்துக்கு போகணும் அப்படின்னா கூட சேர்த்து ஒரு 10-20 பேர்த்த சேர்த்து நீங்கள் உறங்குகிற போது நீங்கள் எங்கிருந்தாலும் அவர் உடன் தான் இருக்க வேண்டும். எல்லா உத்பாவோடு சேர்ந்தே இருப்பார்கள். ஒரு நாள் அப்படி உறங்கினார்கள் என்றால் எப்படி உறங்குவார்கள் தெரியுமா? நடுவிலே உத்பாவை வைத்துக் கொண்டு சுற்றிலும் படுத்திருப்பார்கள். எல்லாம் உத்பா நடுவில் இருப்பார். எல்லாத்தையும் அந்த மிருகம் கொண்டாத்தான் உத்பாவை தொட முடியும். சுற்றிலும் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிற போது எங்கிருந்தோ வந்த ஒரு சிங்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் துஆ கபூலானது. அந்த சிங்கம் உறங்குகிற எல்லோரையும் விட்டுவிட்டு உத்பாவை மட்டும் கவ்விக்கொண்டு சென்று அந்த உத்பாவை காலி செய்ததே பெருமானாரின் துஆ. உத்பா இறந்து போகிறான். 2 பிள்ளைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றன் பின் ஒன்றாக உஸ்மானே கனிக்கு பெருமானார் திருமணம் செய்து கொடுத்த வரலாறுகள் இருக்கிறது. பெருமானார் ஏகத்துவத்தை அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக பிள்ளைகள் தலாக்காகி வருகிறார்கள். இதைவிட கொடுமை என்ன தெரியுமா? அம்மார் இப்னுல் வலீத் அபூஜஹலை சந்திக்கிறார். இவருக்கு ஏன் அடைக்கலம் கொடுக்குறீங்க? உன் தம்பி மகன் தானே, அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லை. கண்டதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிறார். இதுவரை நாம் வணங்குகிற கடவுளை எல்லாம் வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அதனால அரபுலகத்தில் இருக்கிற யாரை வேண்டுமானாலும் உங்கள் பிள்ளையாக தத்தெடுத்துக் கொள்ளுங்கள். இப்ப முகம்மதை தத்துதான் எடுத்திருக்கிறீங்க, உங்க தம்பி பிள்ளைதான். நாங்கள் சொல்லுகிறோம், அரபுலகத்தில் எந்த வீட்டில் கை நீட்டி இந்த பிள்ளை வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கொடுத்து விடுகிறோம். இந்த முகம்மதை கொன்று விடுகிறோம். அம்மார் இப்னுல் வலீத் இந்த முகம்மதை கொன்று விடுகிறோம். அபூலஹப் இஸ்லாத்துக்கு வல்லையே தவிர, அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வல்லையே தவிர பெருமானாரின் மீது எவ்வளவு பாசம் தெரியுமா? என் உயிர் இருக்கிற வரை, அபூ தாலிப் சொல்றார், என் உயிர் இருக்கிற வரை
என் பிள்ளை முகம்மதினுடைய நிகத்தை கூட தொட முடியாது. லா தாகுது லுஃப்ரா. அபூ தாலிப் சொன்னார், அங்கேயும் தோல்வி. அதற்கு பிறகு பெருமானாரை விட்டார்களா? அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக அண்ணன் பெருமானாரை விட்டார்களா? ஆசிமுல் வாயில். இந்த உம்மத்து தெரியணும், ரசூலுடைய வரலாறு தெரியணும், இளைஞர்கள் தெரியணும், சமூகத்துக்கு கொண்டு போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க. இப்ராஹிம் இருந்தாரு, எல்லாம் சின்னதுலே வஃபாத்து. அந்த இப்ராஹிமும் வஃபாத் ஆயிடுறாரு. ஆம்பளை பிள்ளை தான் இல்ல, பொம்பளை பிள்ளையா இருக்கு, ஆம்பளை பிள்ளை இல்ல. அரபுகளிடத்திலே ஆண் பிள்ளை இல்லை என்றால் அது கேவலம். இன்னைக்கு வரைக்கும் அந்த பண்பாடு நம்ம சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைய பெற்றிருக்கிறவன் கேவலமா இருக்க வேண்டியதுதான் சமூகத்தில், இல்லையா? பெண் பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு அரணாக இருக்கிறார். ஆம்பளை பிள்ளை என்னாச்சுன்னு கேட்கறதே இல்லை. அல்லாஹு அக்பர். பெருமானாரை பார்த்து ஆசிபுன் வாயில் சொன்ன வார்த்தை, எல்லோரும் கூடியிருக்கிற சபையிலே, அபுத்தர், இவர் சந்ததியற்றவர், இவருக்கு சந்ததி இல்லை, இவர் பெயர் சொல்வதற்கு சந்ததி இல்லை, இவர் ஓய் நபித்துவத்தை கொண்டு வந்து கிழிட்டுகிறார். இவருக்கு பின்னாடி இந்த நபித்துவத்தை யார் நகர்த்துவது? ஆம்பளை பிள்ளை இருந்தாவல்ல சந்ததி நகர்த்தும் என்று கேவலமாக பேச உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டானே. பெருமானார் கவலைப்பட்டாங்க. ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு இப்படி கேவலப்படுத்துறான்னு கவலைப்பட்டாங்க பெருமானார். இன்னா அத்தீனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இப்படி சொன்னவன் தான் நாதியற்றவன். அவனுடைய எல்லா ஆண் பிள்ளைகளும் இறந்து போனார்கள். பிள்ளை இல்லாதவனாக நாதியற்றவனாக அவன் இறந்தான் என்பது வரலாறு. அல்லாஹு அக்பர். பல்வேறு சோதனைகள். இதற்கு இடையிலே நேற்று நாம் பார்த்தோமே, ஹிஜ்ரத்திற்கு செல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கொண்டிருக்க சுராக்கா ரசூலை பிடிச்சு கொடுத்தா எத்தனை ஒட்டகை பரிசு? 100 செந்நிற ஒட்டகைகள் பரிசு என்று சொல்ல சுராக்கா பார்த்துறாரு. முகம்மதை பிடிச்சு கொடுத்துட்டா, முகம்மதை பிடிச்சு கொடுத்துட்டா 100 ஒட்டகைகள். முகம்மது என்பது வெறும் ஆள் அல்ல, மார்க்கம், மொத்த தீன். இந்த தீனை பிடித்து கொடுத்து அழித்து விட்டால் 100 ஒட்டகைகள் பரிசு. சுராக்கா பக்கத்துல போறாரு பிடிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானாங்கிறாங்க. இல்ல நான் பிடிச்சு கொடுத்தே தீர்வேங்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு ஆணையிட்டார்கள். பஞ்சபூதங்களும் பெருமானார் சொல்லை கேட்கும். நாம சொன்னா பஞ்சபூதம் கேட்குமா? பஞ்சபூதங்களும் கேட்கும். பூமியை பிடித்துக்கொள். பிடித்து கொண்டது. கடைசியில் அவரே மன்னிப்பு கேட்கிறார். ஆனா நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? பெருமானார் மன்னித்து விடுகிறார்கள், மீண்டும் துரத்துகிறார். என்ன 100 ஒட்டகை, 1 கோடி ரூபாய் பரிசு இல்ல, அந்த 1 கோடி கண்ணில் வந்து நிக்குது. மீண்டும் துரத்துகிறார், மீண்டும் பிடிக்கிறது, மீண்டும் துரத்துகிறார். நம்மள மாதிரி ஆளா இருந்தா பூமியை விடாத உள்ள முழுக வச்சு அவனை எண்ணெய பிடிக்க வர்றானா, என்ன கொலை வர்றானா, அவன் உயிரோட இருக்கக்கூடாது, முடிச்சு சொல்லிடுமா இல்லையா? ஆனால் அந்த நேரத்திலும் ரசூல், இதான் ரசூல், அந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மன்னித்து விட்டார்களே. மன்னித்ததோடு மட்டுமல்ல, வரலாறு திகைத்து நிற்கிறது. சுராக்கா சொன்னாரு, ரசூலை விட்டுங்க, நான் யாராவது வந்தா கூட முகம்மது நான் பார்க்கலன்னு சொல்லிடுறேன். இந்த வழியில் வரக்கூடியவர்கள் அத்துணை பேர்களையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். என்ன விட்டுங்க. பெருமானார், இந்த 100 ஒட்டகைக்காகத்தானே எனக்கு பின்னால் சுற்றுகிறாய்? இந்த துனியாவுக்குத்தானே எனக்கு பின்னால் சுற்றுகிறாய்? சுராக்கா, சுராக்கா, கிஸ்ராவினுடைய 2 காப்பு, 100 ஒட்டகைகளின் மதிப்புள்ள காப்பு உனக்கு கிடைக்காத வரை மரணம் இல்லை. சுராக்கா, சென்று வா. கொல்ல வந்தவனுக்கு சுப செய்தி. அதுக்கு பிறகு சுராக்கா இஸ்லாத்துக்கு வர்ற, சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிற பிள்ளைகள்லாம் சரி இவர் மௌத்தாயிருவாரு, ஒரு மௌத்தாயிருவாரு என்று எண்ணிக்கொண்டிருக்கிற போது சுராக்கா சக்கராத் ஹால்ல கூப்பிட்டு சொன்னாரு,
நான் மௌத்துல ஆக மாட்டேன். முகம்மது என்ன சொல்லி இருக்கிறாரு? 2 காப்பு வருகிற வரை உனக்கு மரணம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். பெருமானார் சொன்னது இதுவரை பொய்யில்லை, காப்பு கிடைக்கிற வரை நான் ஹயாத்தா இருப்பேன். அப்பதான் உமர் ரலியல்லாஹு தஆலா கிஸ்ராவை வெற்றி கொள்கிறார்கள். ஒரு காப்பு வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு காப்பை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த காப்பை சுராக்காவுக்கு அனுப்புகிறார்கள். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், உமரே உங்கள் காலத்தில் தான் கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படும், அதில் வருகிற காப்பை சுராக்காவுக்கு கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு காப்பு வந்துச்சு. அப்பையும் சக்கராத்தால இருக்கிற சுராக்கா இல்ல நான் மௌத்தாக மாட்டேன்டாரு. என்ன காரணம்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் 2 காப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க. வந்திருக்கிறது எத்தனை தான் வந்திருக்கு? ஒன்றுதான் வந்திருக்கிறது. மீண்டும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு காப்பை உமர் ரலியல்லாஹு இடத்திலே கொடுக்கிறார்கள். 2 காப்பும் போய் கிடைக்கிறது. அந்த 2 காப்பின் விலை அன்றைக்கு 100 ஒட்டகத்திற்கு சமமாக இருந்தது. அதற்கு பிறகு நான் சுராக்காவை பார்த்தாகிறான். பல்வேறு சோதனைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்திற்கு மட்டுமா? இந்த முஹாஜிரீன்கள் பெருமானாரை ஒட்டி வாழ்ந்தார்களே, அவர்கள் பட்ட சோதனைகள். அல்லாஹு அக்பர். எத்தனை பேர்களை நான் இனம் காட்ட. முதலில் இஸ்லாத்திற்காக தன்னை அளித்தவர்கள். முதல்ல யாருடைய ரத்தத்தில் இஸ்லாம் வளர்ந்தது தெரியுமா? சுமையா. அந்த பேர்லயே ஒரு பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சுமையாவை கொண்டு வந்து அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத் என்று சொன்ன சுமையாவை காபாவினுடைய கதவுக்கு நேராக நிறுத்தி இந்த அபூஜஹில், உத்பா, ஷைபா, வலீத், ஹக்கீம் 5 பேர்களும் யார் இந்த பெண்மணியினுடைய தாய்மை உரிப்பில் அம்பெறுகிறீர்களோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி அபூஜஹில் ஏகத்துவத்தை ஏற்றதற்காக ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் தாய்மை உரிப்பில் சுமையா ரலியல்லாஹு ரசூல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பலகீனம் யாரும் இல்லை கூட அம்பெறியப்படுகிறது. சுமையா துடிக்க துடிக்க ஷஹீதாகிறார்கள். அவங்க கணவர் யாசிர் எப்படி இருக்கோ, ஈமானை விட்டு விடு, உனக்கு உயிர் பிச்சை தருகிறோம், உன் மனைவிதான் இறந்து போனாள், நீயாவது தப்பித்துக் கொள். அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத். கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? மகன் அம்மார் பார்த்து கொண்டிருக்கிறார். சின்ன பிள்ளை, 6 வயசு பையன், தாய் கொல்லப்படுவதை பார்க்கிறார். தகப்பனுக்கு 2 பக்கம் 2 காலில் ஒட்டகத்தினுடைய காலோடு இவரின் கால் கட்டப்படுகிறது. 2 திசைகளில் ஒட்டகம் ஓட்டப்படுகிறது. அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத். 2 துண்டாக யாசிர் ரலியல்லாஹு பெருமானார் சொன்னார்கள், யாசிரின் குடும்பத்தார்களே, இன்ன மௌஇதக்குமுல் ஜன்னah, உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம். 2 பேர்த்தினுடைய இரத்தத்தில் தான் இஸ்லாம் வளர்ந்தது. நமக்காக இன்றைக்கு முஸ்லிம்களாக இவ்வளவு கம்பீரமாக இருக்கிறோமே, இதற்கு அடித்தளமிட்டவர்கள் முஸ்அப் இப்னு உமைர். மதீனா முழுக்க இஸ்லாத்தை கொடுத்தார. நேற்று சொன்னமே 24 வயசுல போய் பெருமானார் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இஸ்லாம். பணக்கார நபித்தோழர், பணக்காரன், ஏகத்துவத்தை ஏற்றார் என்பதற்காக அந்த அம்மா முஸ்அப் இப்னு உமைரினுடைய தாயார் உணவை தடுக்கிறார்கள், பானத்தை தடுக்கிறார்கள். ஆனாலும் அவர் அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத் என்று சொன்னதற்காக அந்த தாய் செய்த வேலை என்ன தெரியுமா? அரக்கத்தாக ஆட்டை உயிரோடு நிற்க வைத்து தோலை உரிப்பதை போல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தோலை செதுக்கினார். அவர் துடிக்க துடிக்க பெருமானார் துடிப்பார்கள். யா அல்லாஹ், முஸ்அபை சொர்க்கத்தில் என்னோடு இருக்கவை பெருமானார் கேட்டார்கள். அந்த நேரத்திலும் இந்த முஸ்அப் அல்லாஹ் அஹத், இந்த நீ
அதற்காக இந்த முஹாஜிர்கள் பட்ட கஷ்டம் ஏராளம். உஸ்மான் இப்னு அஃபான், இன்னைக்கு உலக பணக்காரர் என்று சொல்லுகிறோமே உஸ்மான், அபூபக்கர் ரலியல்லாஹு ஏகத்துவத்தை சொல்லி ஏத்துக்கிட்டார் உஸ்மான். அதற்காக அவங்க சச்சா செஞ்சது என்ன தெரியுமா? பாயில சுருட்டினாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. சாதாரணமாக இந்த தீன் வளரவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு பாயில சுருட்டி, அல்லாஹு அக்பர், இரும்பால் உஸ்மான் ரலியல்லாஹு அடிக்கப்பட்டார். பாயில சுருட்டி போட்டுட்டு இரும்பால் அடிச்சார். அப்பொழுதும் அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத், உயிரே போனாலும் ஏகத்துவத்தை விடமாட்டோம் என்று சொல்லி இந்த இஸ்லாத்தை வளர்த்தார்கள். உஸ்மான் இப்னு மத்ஊன், அல்லாஹ் அக்பர், புகையை மூட்டி உள்ளே தள்ளினார்கள். 2 நாள் புகைக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கும்? 2 நாள் புகை கூண்டு. அவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்ற எண்ணத்தில் 2 நாட்களுக்கு பிறகு திறந்து பார்க்கிறார்கள். வாய் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொருவராக சென்று காப்பாற்றிய வரலாறுகள். நதர் இப்னுல் ஹாரிஸ், யார் இந்த நதர்? யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்களோ அவர்களுக்கு போய் பேசுவார். நான் ருஸ்துமை சந்தித்திருக்கிறேன், நான் பலஸ்தீன் சென்றிருக்கிறேன், நான் சிரியா சென்றிருக்கிறேன், யமன் சென்றிருக்கிறேன், உங்களையும் அழைத்து செல்லுகிறேன். ஆசை வார்த்தைகளை காட்டி இஸ்லாத்திலிருந்து வெளியே வரணும் கொண்டு வருவார். அந்த ஆசை வார்த்தைகளை காட்டி இஸ்லாத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு பாடுபட்ட நதர் இப்னுல் ஹாரிஸை அல்லாஹ் அக்பர், அபூபக்கர் ரலியல்லாஹு சென்று சந்தித்து பேசினார்கள். யார் இஸ்லாத்தை ஏற்றவர்களை வெளியே கொண்டு வர நினைத்தாரோ அவர் இஸ்லாத்திற்குள் இணைந்து விட்டார். நதர் இப்னுல் ஹாரிஸ், அவங்களுடைய சச்சாமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நதர் இப்னுல் ஹாரிஸை தலைகீழாக கட்டி கீழே நெருப்பை மூட்டினார்கள். வரலாறு பேசுகிறது. அல்லாஹு அஹத், யார் இஸ்லாமியன் இருக்கக்கூடாது என்று நினைத்தாரோ அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அல்லாஹு அக்பர், இன்னைக்கு ஹனபி மذهبல 70% சட்டங்கள் யாருடைய சட்டம் தான்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கொண்டு வந்த சட்டங்கள், ஹதீஸ்கள். ஆடு மேய்க்கிற இடையன், 12 வயசு சின்ன பிள்ளை, சென்று கொண்டிருக்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, பெருமானாருக்கு தாகமாக இருக்கிறது, இந்த பெரிய மனுஷனுக்கு ஆட்டுல இருந்து பால் கறந்துக்கலாமா? அந்த 12 வயசு பையன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, இந்த ஆட்டுலாம் பால் வராதுங்க என்று சொல்ல, இல்ல அவர் கை வச்சா வரும். அப்படியா, பார்க்கலாமே. பெருமானார் ஏதோ ஓதினார்கள், மடுவை தொட்டார்கள், பால் சுரந்தது. பாலை எடுத்து முதலில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு கொடுத்தார்கள். குடித்தார். அவர் இஸ்லாத்துக்குலாம் வரல, குடித்தார். சின்ன பையன் தானே. பெருமானார் தானும் குடிக்கிறார்கள். என்ன அதிசயம் தெரியுமா? பெருமானார் குடிக்க 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 அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வயிறு நிறைகிறது. வரலாறு எழுதுகிறார்கள், பெருமானார் சாப்பிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு வயிறு நிறைஞ்சிருமா. என்ன அழகான நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு. குடித்து முடித்தவுடன் பெருமானார் அந்த சின்ன பிள்ளைய பார்த்து கேட்கிறாங்க, எனக்கு பால் கொடுத்த உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பால் கொடுத்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் உனக்கு என்ன வேணும்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவாளி, சின்ன பையனா இருந்தாலும், எனக்கு வேற எதுக்குமே வேணாம், அந்த மடுவை தொடும்போது ஏதோ ஒன்று சொன்னீங்களா இல்லையா, அதை மட்டும் சொல்லிருங்க, நான் ஹோல்சேல் வியாபாரம் ஆரம்பிச்சிருவேன் இல்லையா, அதை சொன்ன போதும்ல. கறக்காத மடுவிலும் கறக்கும் வித்தை நான் பார்த்துக்கிறேன். பெருமானார், இன்னக்க குலாமுன் முஅல்லம், நீ அறிவாளியான சிறுவன், என்னோடு வா என்றார்கள். பெருமானாரோடு இணைத்துக் கொண்டார். கலிமா சொல்லி இணைந்தார். சின்ன பையன்தான். அர்-ரஹ்மான் சூரா இறங்குது. இதை காபாவிலே போய் யார் ஓதுவது என்று கேட்க, இந்த 12 வயசு 13 வயசு சின்ன பையன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், நான் ஓதி வருகிறேன். பெருமானார், வேண்டாம், அங்கு இருப்பவர்கள் எல்லாம் கயவர்கள், வேண்டாம் என்று சொல்ல, இல்லை ரசூலே, நான் ஓதி வருகிறேன்.
நேரா போனாரு, காபத்துல்லாவுல அர்-ரஹ்மான ஓதுறாரு. சுற்றி இருக்கக்கூடிய அபூஜஹில் உத்துபாவெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு முன்னால் நீ ஓதுகிறாயா என்று காதை அறுத்து கையிலே கொடுத்து அனுப்புகிறார். தீனுக்காக காதை அறுபட்டவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா காதை எடுத்து கையில வச்சுட்டு வர்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலே, காதை அறுத்து கையிலே கொடுத்து விட்டார்கள். இதை பார்த்து பெருமானார் சிரிக்கிறாங்க. ரசூலே, நான் கஷ்டத்தோடு இருக்கிறேன், சிரிக்கிறீங்களே. இல்ல, இப்பதான் ஜிப்ராயில் சொல்லிட்டு போனாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதினுடைய காதை அபூஜஹில் அறுத்துட்டான், அபூஜஹில் காதை அறுத்துட்டான். ஒரு நாள் வரும், அபூஜஹிலின் கழுத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தான் அறுப்பார், கழுத்தை அறுப்பார். நீ கவலைப்படாத. காது அறுபட்டு தீன் வளர்த்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. உம்மு சலமா, அபூ சலமா ரெண்டு பேரும் போறாங்க மதீனாவுக்கு. அபூ சலமாவை விட்டார்கள், உம்மு சலமாவை தடுத்தார்கள், கஷ்டம் கொடுக்கிறார்கள். உம்மு சலமா ஒரு வருஷம் பிள்ளைகளை வச்சுட்டு படாத பாடு. உம்மு ஹத்தீம் அல்லாஹு அக்பர், அவங்க ஈமான் கொண்டாங்க, கணவன் ஈமான் கொள்ளல. தொழுதுகிட்டு இருக்கும்போது கணவன் உள்ள வந்துட்டார். இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இல்ல முகம்மதை ஈமான் கொண்டு விட்டேன். முடிய பிடிச்சு செவத்தில் அடிச்சு 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 இரத்த சுவட்டோடு நேரா முகம்மது இடத்திலேயே உன்னை இழுத்து செல்லுகிறேன், முகம்மது இடத்திலேயே. உம்மா ஹத்தீம் ரலியல்லாஹு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார்கள். உம்மா ஹத்தீம் ரலியல்லாஹு நிறுத்தப்படுகிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கிய கண்களோடு, அம்மா, தீனுக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் ரப்பிடத்தில் கேட்கிறேன். அந்த உம்மு ஹத்தீம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலே, என் கணவருக்கு ஹிதாயத் வேண்டும், வேறு எதுவும் தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், ரப்பிடத்திலே கேட்டார்கள், ரப்பே, இந்த இடத்தை விட்டு அவர் செல்லுகிற போது ஈமானோடு செல்ல வேண்டும். வீட்டை விட்டு செல்லுகிற போது கலிமாவோடு சென்றார். வரலாறு பேசுகிறது. இன்னொரு பக்கம் அடிமைகள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள். சுவைப் இப்னு சினான், ரோம் நாட்டிலிருந்து வந்த சுவைப் அடிமை. சுவைப் இப்னு சினான் ஏகத்துவத்தை ஏற்றார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அக்பர் அவரை நிற்க வைத்து ஒவ்வொரு நிகமாக பிடிங்கினார்கள். சுவைப் ரலியல்லாஹுவினுடைய 10 நிகம் இருக்காது, ஒவ்வொரு நிகமாக பிடுங்கினார்கள். அல்லாஹ் என்று துடியாய் துடிப்பார். இந்த ஏகத்துவத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக. பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்லவே தேவையில்லை. பிலால் ரலியல்லாஹு தஆலா ஹமாமா, உங்க அம்மாவுக்கு பேர் ஹமாமா, அழகான பேர். பிலால் ரலியல்லாஹு ஏகத்துவத்தை எடுத்துட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு அந்த உமையா, பிலால் ரலியல்லாஹு ரொம்ப புஷ்டியான மனிதர். உமையா கொடுத்தது என்ன தெரியுமா? பாலைவனத்தினுடைய சூட்டிலே எண்ணெயை தடவி இரும்பு சங்கிலியை கோர்த்து பாலைவனத்திலே இழுத்து செல்லுவார்கள். அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத் என்றே செல்லுவார். அந்த தாய் பார்த்து அழுவார்களாம், தாய் பார்த்து அழுவார்கள். அப்ப அந்த தாயிட்ட உமையா சொல்லுவானா, நீயாவது உன் மகனுக்கு சொல்ல, நீயாவது உன் மகனுக்கு சொல்ல, அந்த இவ்வளவு கஷ்டப்படணுமா உன் மகன்? இந்த தீனை விட்டு முகம்மதை விட்டுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். அந்த தாய் உமையாவுக்கு முன்னால் மகனிடத்திலே சொன்னது என்ன தெரியுமா? மகனே, இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, இந்த உலக வாழ்க்கை அற்பமானது. உன்னையும் என்னையும் கொன்றாலும் அல்லாஹ் அஹத், அதை மட்டும் விட்டு விடாது. அல்லாஹ் அக்பர். பிலால் ரலியல்லாஹு பட்ட கஷ்டங்கள். அம்மா ரலியல்லாஹு ஏற்கனவே தாய் தகப்பனை கொண்டாச்சு. 12 வயசு பையன் அம்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில வந்து விழுகிறார். அம்மா, ரசூலே, என்னால முடியல ரசூலே. இந்த உமையா நெருப்பு கம்பியை காய்ச்சி என் முதுகில இழுக்கிறார், வேதனை தாங்க முடியவில்லை.
12 வயசு பையன் அழுதா ரசூலுக்கு எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்புக்கு ஆணையிட்டார்கள். யானார் கூனி பர்தன் சலாமன் அலா அம்மார் கமா குன்த பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இனி என் அம்மாரின் முதுகில் படுகிற போது நீ நெருப்பாக இருக்கக்கூடாது. பர்தன் சலாம் குளிர்ச்சியாக மாறிவிடு. அதுக்கு பிறகு உமையா நெருப்ப காய்ச்சி முதுகுல வச்சு இழுத்தா பூவை வச்சு தடவுன மாதிரி இருக்குமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன பிள்ளைகளும் இந்த மார்க்கத்தை வளர்க்க போராடி இருக்கு. ஜின்னீரா உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹுவினுடைய அடிமைதான் ஜின்னீரா. உமர் ரலியல்லாஹுவினுடைய அடிமை. ஏகத்துவத்தை ஏற்றதற்காக உமர் ரலியல்லாஹு அடித்தார்கள் அடித்தார்கள் அடித்தார்கள். காலில் இருந்து அடிச்சுட்டு வர்றாங்க. அடிச்சு அடிச்சு ரத்தம் தெரிக்கிறது. அப்பயும் அந்த அம்மா அல்லாஹ் வஹத் அல்லாஹ் வஹத். ஜின்னீராவின் வரலாறு ஒன்று போதும் இந்த உம்மத்திற்கு தீனை கற்றுக் கொடுப்பதற்கு. நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டத்தில் இந்த தீன் வளர்ந்தது சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஜின்னீரா வரலாறு ஒன்று போதும். அடிச்சு 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 ரத்தம் மயங்கி விழுகிறார்கள். உமர் ரலியல்லாஹுவுக்கு இறக்க அவ்வளவு சீக்கிரம் வராது. தூக்கி நிறுத்தி மீண்டும் அடிக்கிறார்கள். லாத்தும் உஸ்ஸாவும் தான், நான் வணங்குகிற கடவுள் தான் உண்மையானது. அடிக்கிறாங்க. அடிச்சு கடைசியில கண்ணில் சாட்டை படுகிறது. கண்ணு வெளியே வந்துருச்சு. எல் லாத்தும் உஸ்ஸாவும் உன் கண்ணை போக்கியது பார்த்தாயா? இப்பொழுதும் அல்லாஹ் என்கிறாயா? உன் இறைவனுக்கு ஆற்றல் இருந்தால் போன கண் திரும்பட்டும். அப்பதான் ஜின்னீரா அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. ரப்பே, இதுவரை என் எஜமான் என்னை அடித்தார், என் எஜமான் அடிச்சாரு, இப்ப உன்னை இழுத்திருக்கிறாரு, போன கண்ணை திரும்ப கொடு. போன பார்வை திரும்ப வந்தது. உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்த உடனே நேரா வீட்டுக்கு போல, ஜின்னீரா வீட்டுக்கு தான் போனாரு. ஜின்னீரா, என்னை மன்னித்துக் கொள்ளம்மா, இப்படி கஷ்டத்தில் தான் முஹாஜிரின்களின் கஷ்டத்தில் இஸ்லாம் வளர்ந்தது. இனி அன்சாரிகள் இந்த இஸ்லாத்திற்காக என்ன செய்தார்கள் நாளை பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு துவா. இந்த தூக்கம் வராம இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதில்லை ஹஸ்ரத். இதற்கு அழகான துவா இருக்கிறது. யா காரத்தின் நுஜூம் யா ஹதஅத்தில் உயூன் வஅன்த ஹய்யுன் கய்யூம் லா தஅகுதுக ஸினா என்பதை ஓதிக்கொண்டே இருந்தால் தூக்கம் வந்துவிடும். யா காரத்தின் நுஜூம் யா ஹதஅத்தில் உயூன் வஅன்த ஹய்யுன் கய்யூம் லா தஅகுதுக ஸினா வலா நௌம். இதை ஓதிக்கிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜுஉஸ் ஸலாம். தபாரக்த ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம யா கனி யா ஹமீத் யா முப்தி யா முஈத் யா ரஹீம் யா வதூத் அக்னினா பிஹலாலிக அன் ஹராமிக் வ பிதாஅத்திக மஅசியத்திக் வ பிஃதலிக மன் சிவாக். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி ஸையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி.